ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கீழ்த்திருப்பதியில அலிப்பிரி ஸ்டார்டிங்ல நமக்கு ஸ்பெஷல் ஹோமம் ஒவ்வொரு மாசமுமே நடக்குது. இந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் சேர்ந்து வரும். சப்போஸ் நம்மளால டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது, ஏன்னா போன மாசமே ஜூலை மாசத்துக்கான டிக்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளால சடனா பிளான் பண்ண முடியாது. அது எல்லாமே நம்ம ஜூலைல தர்ஷன் போறோம் அப்படின்றத 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால முன்னாடியே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ நான் ஜூன் மாசத்துல தர்ஷன் போகணும் அப்படின்றத மே மாசத்துல தான் பிளான் பண்றேன். சப்போஸ் எனக்கு இப்போ ஆன்லைன்ல டிக்கெட் கிடைச்சதுன்னா ஓகே, ஆஃப்லைன்ல போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் கன்ஃபார்மா கிடைக்காட்டி என்ன பண்றது? அதனால நான் ஃபேமிலியா போறோம் அப்படின்னும் போது கன்ஃபார்மான டிக்கெட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் இந்த ஸ்பெஷல் ஹோமமும் ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் தர்ஷன் டிக்கெட், அதாவது பஸ் டிக்கெட்டோட சேர்த்து வரக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட், இது 2 ஆப்ஷனும் இருக்கு. இப்போ இந்த 2 டிக்கெட்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ஸோ இந்த 2 டிக்கெட்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய டிக்கெட்ஸோட கம்பாரிசன் வீடியோ ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பார்க்குறவங்களுக்கு ஓகே, நமக்கு இந்த டிக்கெட் முடியாது, கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் அதை பற்றி ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தகவலும் உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த தர்ஷன் டிக்கெட்டுக்கான டிஃபரன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு இது கூடவே ஷேர் பண்றேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹோமம் டிக்கெட் அப்படின்றது உங்களுக்கு ஹோமம் டிக்கெட் கூடவே 300 ரூபாய் டிக்கெட்டும் சேர்ந்து வந்துடுது. நம்ம இந்த ஹோமத்துல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 300 ரூபாய் தர்ஷன் பார்க்கலாம். அப்போ நமக்கு ஹோமம் பிளஸ் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அப்படின்ற கவுண்டிங்ல தான் வருது. இதுக்கு மொத்தமா நம்ம 1600 ரூபாய் பே பண்ணணும். 1000 ரூபாய் 2 பேர் இந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் 600 ரூபாய் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் 2 உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ இதே மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இதுல பஸ் டிக்கெட்டோட சேர்த்து நம்ம 320 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கு 20 ரூபாய் கமிஷன் ஆட் பண்ணி 320 ரூபாய் அப்படின்றத அதுல சேர்த்திருப்பாங்க. பிளஸ் அது கூட உங்களுக்கு இன்னும் ஆட் ஆகும் அப்படின்னா கீழ் திருப்பதியிலேருந்து நம்ம திருமலைக்கு போகிறோம் இல்லையா, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் நம்ம சத்தகிரி பஸ்ஸில் கீழ் திருப்பதியிலேருந்து மேலே மலைக்கு பஸ்ஸில் போகும். அதே மாதிரி மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்குமான டிக்கெட்டும் உங்களுக்கு அதிலே ஆட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற டிக்கெட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா கூட அங்கே நீங்கள் போகிற டிக்கெட்டை கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிக்கெட்டும் இதில் ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா பஸ் டிக்கெட் வரும், பிளஸ் உங்களுக்கு 320 ரூபாய்க்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் அதுலேயே ஆட் ஆயிரும். இப்போ இதில் ப்ரைஸ் அப்படின்றது ஏபிஎஸ்ஆர்டிசியில் இவ்வளோதான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம புக் பண்ணுற பிளேஸை பொறுத்து பஸ் டிக்கெட்டோட ஃபேர் மாறும். இதே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க இடத்துல புக் பண்ணுறீங்கன்னா அதோட பேஸ் ஃபேர் ஒரு மாதிரி இருக்கும். ஆந்திராவில் புக் பண்ணீங்கன்னா அது ஒரு ஃபேர் மாதிரி இருக்கும். அதுவும் டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு பஸ்ஸுக்கு பஸ்ஸு ஃபேர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு சில பிளேசஸில் நீங்கள் குறிப்பிட்டு புக் பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்குள்ளேயே ஒருத்தவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஹோமம் டிக்கெட்டில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 800 ரூபாய். 500 ரூபாய் ஹோமத்துக்கு, 300 ரூபாய் இந்த தர்ஷன் டிக்கெட்டுக்கும் சேர்த்து 800 ரூபாய் வருது. ஏபிஎஸ்ஆர்டிசியில் புக் பண்ணிங்கன்னா ஒரு சில இடத்துல பண்ணால் 600 ரூபாய் வரும், 700 ரூபாய், 800 ரூபாய், அந்த மாதிரி நம்ம புக் பண்ணுற பிளேஸை பொறுத்து உங்களுக்கான ஃபேர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹோமம் டிக்கெட் பண்ண போறீங்க. இப்போ நான் ஒருத்தராக தான் தர்ஷனுக்கு போறேன், ஒரு ஆளுக்கு தான் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த ஹோமம் டிக்கெட் உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா அதுல ஆல்டர்னேட்டிவ் அவங்க டிஃபால்ட்டாவே 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தான் பிரைஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம 2 பேருக்கு தான் புக் பண்ணணும். 2 பேர் வந்தாதான் போய் தர்ஷன் பார்க்க முடியுமா அப்படின்னா ஒருத்தர் வரலன்னா கூட இன்னொருத்தர் போகலாம். ஆனா 2 பேத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஏபிஎஸ்ஆர்டிசி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தருக்கு கூட நீங்க பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வேணும்னாலும் நம்ம அட் அ டைம்ல புக் பண்ணும்போது கூட ஒரு 5 பேர் போறோம், 6 பேர் போறோம் அப்படின்னா 6 பேத்துக்கு பஸ் டிக்கெட், பஸ் சீட்டு செலக்ட் பண்ணிட்டு டிக்கெட்டை ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஹோமம்ல ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமமே 2 பேருக்கு ஒரு புக்கிங் தான் பண்ண முடியும். இன்னொருத்தவங்களுக்கு வேணும்னா நம்ம வேற மொபைல் நம்பர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
அடுத்தது 3வதா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹோமம் டிக்கெட் புக் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும். காலையில 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஹோமம் வந்து நடக்கும். அப்ப நீங்க காலையில வந்து ஒரு 8, 8:30 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு உங்களோட ஹோமத்துக்கான இந்த இமேஜ்ல பார்க்குற டிக்கெட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க டிக்கெட் தான் ஹோமத்துக்கான டிக்கெட். இத வந்து அவங்க உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் போய் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ கம்பல்சரி நம்ம வந்து இந்த ஹோமத்துல அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு உங்களால போக முடியுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க வந்து ஏபி-எஸ்ஆர்டிசில புக் பண்றீங்கன்னா, இதுல நெறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து, அதுல டிராவல் பண்ணணும் அப்படின்றத அவங்க மெண்டேட்டரியா சொல்றாங்க. கம்பல்சரி அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கேன். ஆனா ஆந்திராலருந்து போற பஸ்ல தான் புக் பண்ணியிருக்கேன். அப்படி எப்படி எனக்கு டிராவல் பண்ண முடியும்? தர்ஷன் பார்க்க முடியாதா? அப்படின்னு சொல்லி நெனைக்கலாம். அப்படி கிடையாது. டிராவல் வந்து அவங்களோட ரூல் படி கம்பல்சரி. ஆனா நெறைய பேரு டிராவல் பண்றது கிடையாது. எல்லாருமே இந்த டிக்கெட்ட எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, தர்ஷன் பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அதனால டிராவல் அப்படின்றது மெண்டட்டரியா இருந்தாலுமே கம்பல்சரி கிடையாது. நீங்க புக் பண்ணதுமே உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்துரும். அத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, சாமி தரிசனத்துக்கு நீங்க ரிப்போர்ட் ஆனாலே போதுமானது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஹோமம் டிக்கெட் அப்படின்றது ஆன்லைன்லயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். ஆன்லைன்ல 150 டிக்கெட் ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல ஒரு 50 டிக்கெட் பக்கமா குடுக்குறாங்க அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி குடுத்துருந்தாங்க. இப்பயும் குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இத வாங்குறதுக்கு நீங்க காலையில ஒரு 6, 6:30 மணிக்கெல்லாம் அங்க நின்னீங்கன்னா, நீங்க அங்க ஹோமத்துக்கு வந்து பே பண்ணி ஹோமம் அட்டெண்ட் பண்ணிட்டு, மதியானம் போயிட்டு நீங்க தர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இது ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏபி-எஸ்ஆர்டிசில கிடைக்கக்கூடிய டிக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆன்லைன் தான். நீங்க எந்த இடத்துல இருந்து போனாலுமே சரி, உங்க ஊர்ல இருந்து போற பஸ்ல டிக்கெட் இருக்குன்னா, நீங்க அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டெம்போலலாம் போய் கேட்க தேவையில்ல. நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி இப்ப பார்க்குற வெப்சைட்லயே போயிட்டு, நீங்களே பேமெண்ட் பண்ணி புக் பண்ணி டிக்கெட்டையும் நீங்களே வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். ஹோமம் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்றது திருப்பதியோட டிடிடி தேவஸ்தானம் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க பண்ணணும். பஸ் டிக்கெட்டோட சேர்த்த ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏபி-எஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணாலே, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெப்சைட்ல போய் பண்ணிக்கலாம். இது புக் பண்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு டிக்கெட் அப்படின்றது இங்க ஹோமம் டிக்கெட் ஆன்லைன்ல 150 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஏபி-எஸ்ஆர்டிசி டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா, உங்களுக்கு பஸ்ஸுல வந்து ஒரு பஸ்லயுமே ஒரு சில பஸ்ல 50 டிக்கெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே ஆந்திராலேருந்து போகக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல ஒரு 300 டிக்கெட் அந்த மாரி ஆட் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வந்து மினிமமா ஒரு 50 டிக்கெட் இருக்கும். மேக்ஸிமம் 300 டிக்கெட் கூட வந்து இருக்கும். அது ஒவ்வொரு பிளேஸஸ பொறுத்து தான் வந்து அவங்க அந்த டிக்கெட் வந்து குடுப்பாங்க. எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் இந்த பஸ் வந்து போகுது அப்படின்றது ஏற்கனவே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து ஒரு தடவை நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப வந்து அடுத்த டிக்கெட் புக் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருக்கு. டிடிடியோட வெப்சைட்ல நம்ம பண்ணும்போது, இப்போ நம்ம ஹோமம் டிக்கெட் பண்றோம்னா, அதுக்கு ரூல் வந்து ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் ஒரு ரூல் தான். தர்ஷன் டேட்ல இருந்து திரும்ப நீங்க 30 நாள் கழிச்சு தான் அடுத்த டிக்கெட் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். மே மந்த்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, ஜூன் மந்த்துக்கு பண்றதுக்கு அந்த கேப் வந்து 30 நாள் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏபிஎஸ்ஆர்டிசில அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது இதுல இருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டிடிடியோட வெப்சைட்ல எந்த டிக்கெட், எந்த ஒரு ரூம் புக் பண்ணாலுமே ஆதார் கார்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆதாரை தாண்டி வேற எந்த ப்ரூஃபுமே அதுல கிடையாது. ஆனா ஏபிஎஸ்ஆர்டிசில அப்படி கிடையாது. ஏபிஎஸ்ஆர்டிசில உங்களுக்கு ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அதர் ஐடி ப்ரூஃப், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டால இஷ்யூ பண்ணக்கூடிய வேற எந்த ஐடி ப்ரூஃபுமா இருந்தாலுமே அதுல அக்செப்ட் ஆயிக்கும். சப்போஸ் இப்போ ஆதார் யூஸ் பண்ணி இன்னொரு நம்ம தடவை அதே தர்ஷன் டிக்கெட் புக் பண்றனா கூட சில டைம் பண்ண முடியாது, ரூல்ஸ் இருக்கு அப்படின்றனால. ஆனா ஏபிஎஸ்ஆர்டிசில நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரூஃப் வந்து இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது தர்ஷன் டைம்க்கான ஸ்லாட். ஹோமம் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் காலையில ஹோமம் நடக்கும். மத்தியானம் 3 மணிக்கு நீங்க ஏடிசி சர்க்கிள் வழியா ரிப்போர்ட் ஆகி தர்ஷன் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஏபிஎஸ்ஆர்டிசில 1 மணியோட ஸ்லாட் டிக்கெட்டும் இருக்கும், 4 மணியோட ஸ்லாட் டிக்கெட்டும் கொடுப்பாங்க. ஸோ 1 மணி அப்படின்றது நம்ம முன்னாடி கூட ரிப்போர்ட் ஆகலாம். சப்போஸ் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து ஸ்லாட் வந்து செக் பண்றது இல்ல. ஓரளவுக்கு முன்னாடி பின்னாடி வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இதுல இருக்க விஷயம் சேமான விஷயம் என்ன அப்படின்னா, 2க்குமே உங்களுக்கு சேமான என்ட்ரி பாயிண்ட் தான் ஏடிசி சர்க்கிள் தான். ஏன்னா 300 தர்ஷன் டிக்கெட் தான். இதுல 2மே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஹோமம் அப்படின்னா நம்ம ஹோமம் அட்டன் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து வேற. அங்க ரிப்போர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருமலைக்கு போயிட்டு ஏடிசி சர்க்கிள் வழியா தர்ஷன் பார்க்கலாம். இதே ஏபிஎஸ்ஆர்டிசில அப்படி கிடையாது. நம்ம டைரெக்டா போயிட்டு ஏடிசி சர்க்கிள் வழியாவே கியூ வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த 2 டிக்கெட்லயுமே ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டோட 12 வயசுக்கு கீழ 11 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்ல. இப்ப நீங்க வந்து பஸ்ல டிராவல் பண்ணல, அத வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு தர்ஷன் டிக்கெட்டுக்காக தான் பண்றீங்கன்னா, உங்களோட கிட்ஸ்க்கு நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட்டுக்கு அவங்களுக்கு பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ண தேவையில்ல. ஒரு 11 வயசு அதுக்கு கீழ இருக்காங்கன்னா, 12 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா, நீங்க அவங்களுக்கு பஸ் டிக்கெட்டையும் பிளஸ் வந்து தர்ஷன் டிக்கெட்டையும் வந்து புக் பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஹோமத்துக்கும். ஸோ ஏஜ் கம்மியா இருக்கும்போது ஹஸ்பண்ட், ஒய்ஃப்க்கு 2 பேருக்கு மட்டும் பண்ணிட்டு, உங்களோட கிட்ஸ வந்து நீங்க ஃப்ரீயாவே தர்ஷனுக்கு வந்து கூட்டிட்டு போகலாம். போகும்போது மட்டும் அவங்களோட ஆதார் கார்டோ, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. அவங்களோட ஏஜுக்காக. ஸோ ஸ்கூல் ஐடி கார்டோ, இல்ல ஆதார் கார்டோ நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த 2 டிக்கெட்டுமே ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். ரூ. 300 டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம வேற எப்படி புக் பண்ணிக்கலாம்? ஓன் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணுவோம், ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம், பஸ்ல டிராவல் பண்ணுவோம். அப்போ நீங்க வந்து புக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆப்ஷனை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம டிடிடியோட வெப்சைட்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணலாமா அப்படின்னா, ஹோமம் டிக்கெட்டுக்கு அந்த டேட்டுக்கு கேன்சல் ஆனா நீங்க ட்ரை பண்ணி திருமலைக்கு பண்ணிக்கலாம். திருப்பதி பொறுத்த வரைக்கும் காமனா நீங்க ஏபிஎஸ்ஆர்டிசியில் பண்ணுறீங்க இல்லை ஹோமம் பண்ணுறவங்க கீழ் திருப்பதிலையும் கேன்சல் ரூம்ஸ் கிடைச்சதுன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட புக்கிங்ஸ் எல்லாமே நமக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்றனால கேன்சல் ஆனால் மட்டும்தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஏபிஎஸ்ஆர்டிசியோட டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் டிடிடியோட இதில் வந்து திருமலா ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியாது. ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டைரெக்டாக போயிட்டு தாராளமாக ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, ஒசூர், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரியிலேருந்து போகிறீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் வந்து இருக்குது. அதுக்கும் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். ஏன்னா பேஸ் ஃபேர் வந்து ரொம்ப கம்மின்றனால ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். பெங்களூர்லேருந்து போகக்கூடிய, அதாவது பெங்களூர்லேருந்து போகக்கூடிய பஸ்லையுமே வந்து உங்களுக்கு பேஸ் ஃபேர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 280 ரூபாயிலேருந்தே பேஸ் ஃபேர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேசஸ் எல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமே வித்தியாசம். மோரோவர் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். இது ரெண்டோட புக்கிங் டேட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோமம் டிக்கெட் வந்து ஒவ்வொரு மாசமும் 25, 26ஆம் தேதிகளில் ஆன்லைனில் அடுத்த மாதத்துக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் ஆகும். ஆனால் ஏபிஎஸ்ஆர்டிசி பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில வேளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதத்தோட ஸ்டார்டிங் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதிக்குள்ளே ஓப்பன் ஆகுது. சில டைம் லேட் ஆகி கூட ஓப்பன் ஆகுது. அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டு இருங்க. ஓப்பன் ஆனால் நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.